ஜிங்க் சல்பேட்டுக்கும் மக்னீசியம் சல்பேட்டுக்கும் இடையே உள்ள குணாதிசயங்களை தான் பார்க்க போறோம். மக்னீசியம் சல்பேட் வந்து மற்ற உரத்தோட கலக்கும் போது கரையாத தன்மை உள்ளது. இதே ஜிங்க் சல்பேட் எடுத்துட்டோம்னா அதோட கொட்டி கலக்கும் போது கரைய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காவே. செஞ்சு காட்ட போறோம். சரிங்கண்ணா. சரி, இது வந்து யூரியா, பொட்டாசு, ஜிங்க் சல்பேட் இது மூணும் கலந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு இது எப்படி தண்ணியா இருக்குன்னு பாருங்க. இதோட ஈரப்பதத்தை பாருங்க. குழகுன்னு தண்ணி குழகுன்னு போயிடுச்சு. குழகுன்னு ஆயிடுச்சு பாருங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. காட்டுங்கண்ணா வந்து எப்படி இருக்குன்றது அப்படியே தான் இருக்கு. குழப்பொழன்னு அப்படியே ரெண்டு கலந்து இருக்குது. அப்படியே தான் இருக்கு. இன்னும் அந்த மெக்னீசியம் சல்பேட் இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்க. அது குழப்பொழன்னு கரையாத தன்மை கரையில இது 10 நிமிஷம் ஆயுமே அப்படியேதான் இருக்கு. எதுவுமே கரையில அப்படியே தன்மை போட்ட மெக்னீசியம் சல்பேட் முதல்ல அப்படியே தான் இருக்கு. முழுசா தெரியுது பாருங்க. அது கிளாஸ் மாதிரி அப்படியே இடையில